நாம் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவு புகழ் பெற்றாலும், எவ்வளவு சாதனைகளை அடைந்தாலும் இறுதியில் மனிதன் மரணத்திற்கு முன் தோற்கடிக்கப்படுவதை தவிர்க்க முடியாது. மைக்கேல் ஜாக்சன் பாப் கிங் என்று அழைக்கப்படுபவர். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றவர். ஆனால் அவர் 150 வயது வரை வாழ வேண்டும் என்ற கனவுகளை கண்டவர். அந்த கனவை நிறைவேற்ற அவர் தனது வாழ்க்கையை முற்றிலும் மருத்துவ ஒழுங்கில் திட்டமிட்டு வாழ்ந்தார். எப்படி என்று சொன்னால், அவரது தலைமுடி முதல் நகம் வரை தினமும் அவரை பரிசோதிக்க 12 மருத்துவர்கள் அவரது வீட்டிலே இருந்தனர். ஒவ்வொரு நாளும் அவர் உணவை சாப்பிடுவதற்கு முன் ஆய்வக சோதனைகளுக்கு உட்படுத்தினார். அவரது அன்றாட நடவடிக்கைகளை மேற்பார்வையிட 15 நிபுணர்கள் இருந்தனர். தூக்கத்தின் போது ஆக்சிஜனை சரியாக கட்டுப்படுத்த சிறப்பு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு படுக்கை அவருக்கு தயாரிக்கப்பட்டும் இருந்தது. தேவை ஏற்பட்டால் தனக்கு உறுப்புகளை தானம் செய்ய தயாராக உள்ளவர்களின் பட்டியலை அவர் வைத்திருந்தார். மேலும் அவர் அவர்களுக்கு அடிக்கடி சிறப்பு மருத்துவ சிகிச்சையும் வழங்கி வந்தார் என்று கூறப்படுகிறது. 150 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற அவரது பெரிய கனவை நிறைவேற்றுவதற்காகவே இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டன. ஆனால் ஜூன் 25 2009 அன்று 50 வயதில் அவரது இதயம் திடீரென நின்றுவிட்டது. ஜாக்சன் 25 வயதிலிருந்தே மருத்துவர்களை கலந்தாலோசிக்காமல் ஒரு அடி கூட எடுத்து வைப்பதில்லை. ஆனால் 50 வயதில் மரணம் அவரை தாக்கியது என்றே சொல்ல வேண்டும். ஜாக்சன் மரணத்திற்கு சவால் விட்டார். மரணம் ஜாக்சனுக்கு சவால் விடுத்தது. இந்த பூமியில் ஒரு மனிதன் எத்தனை வெற்றிகளை பெற்றாலும் அவன் மரணத்தின் முன் தோற்கடிக்கப்பட வேண்டும். மரணம் நம் எதிரி இல்லை. மரணம் நம்மை நினைவுபடுத்துகிறது வாழ்க்கை சிறியதென்றும் ஒவ்வொரு நாளும் முக்கியம் என்றும் மனிதன் வெற்றிகளின் அடிப்படையில் மதிப்பிடப்பட மாட்டான் என்றும் கூறுகிறது. மைக்கேல் ஜாக்சன் மற்றும் அவரது அழகுக்கான சர்ஜரிகளை பார்க்கலாம். முதலாவது ஹினோபிளாஸ்டிக், அதாவது மூக்குக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். தன்னுடைய வயது 20 இருக்கும் பொழுது இந்த சர்ஜரியை செய்து கொண்டார். இதனுடைய நோக்கம் அவரது பரபரப்பான மூக்கை செம்மையாக்கும், முகத்தை மென்மையாக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்டது. இதுல ஆரம்பத்திலேயே சிறிய மாற்றங்கள், ஆனால் பிறகு தொடர்ச்சியாக பல முறைகள் இந்த சர்ஜரி செய்ததாக கூறப்படுகிறது. அடுத்து பிற முக மாற்றங்கள் செய்து கொண்டார். சின் சர்ஜரி, தாடை அறுவை சிகிச்சை, தாடையை நெகிழ்வாக்க சிறிது மென்மையாக்க இதனை செய்து கொண்டார். அதுக்கு பிறகு சீக் இம்ப்ளான்ஸ், முடி மற்றும் தோலினை மென்மையாக்கும் சர்ஜரியை செய்து கொண்டார். அடுத்து ஜாவ் சர்ஜரி, பாதி முக அமைப்பை மாற்றிக்கொண்டார். முக வடிவத்தை இன்னும் நுணுக்கமாக மாற்ற இந்த சர்ஜரியை செய்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு முகவழி மாற்றம் மற்றும் தோல் மென்மையாக்க இந்த சர்ஜரியை செய்து கொண்டார். அவரது தோல் மென்மையாக்கும் அறுவை சிகிச்சைகள் சில வேளைகளில் முக வலுவை அதிகரித்தது. அத்தோடு அவருடைய கீழுதடு சிறிதாக மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அழகுக்கான சர்ஜரிகளுக்கான காரணங்கள் புகழ் மற்றும் கலைப்பூர்வ எதிர்பார்ப்புகள். பாப் சிங்கர் என்பதால் அவர் உலகெங்கும் பார்க்கப்பட்டவர். புகைப்படங்கள் மற்றும் ஊடக விமர்சனங்கள் அவரை அழகுக்காக சர்ஜரி செய்ய தூண்டியது என்றே சொல்ல வேண்டும். பல முறை சர்ஜரி செய்யும் போது மூக்கு மிகவும் நுணுக்கமானது. பல சமயம் இயல்பான முக உருவம் பாதிக்கப்பட்டது என்றே சொல்ல வேண்டும். முக சர்ஜரிகள் அவரது தனிப்பட்ட விருப்பம்தான். அவர் தன்னுடைய அழகுக்காக தான் சர்ஜரி செய்து கொண்டார். ஆனால் வாழ்க்கையின் இறுதியில் மரணம் அழகு அல்லது சர்ஜரிகள் தடுக்கும் சக்தி இல்லை என்பது இப்பொழுது அனைவரும் அறிந்த ஒன்று. மைக்கேல் ஜாக்சன் தனது அழகு முக தோற்றத்தை மேம்படுத்ததான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிகளை செய்தார். அதில் மூக்கு சர்ஜரி முதன்மையாக கருதப்படுகிறது. பிறப்பிலிருந்து உருவான மூக்கை மாற்றி தனது கனவான அற்புதமான வெளிப்பாடு பெற முயன்றார். ஆனால் இதுவும் அவரை மரணத்தில் இருந்து காப்பாற்ற முடியவில்லை. அழகு என்பது ஒவ்வொருவரின் பார்வை, கலை, குணங்கள், கலாச்சாரம் போன்றவை. ஒருவருக்கு அழகு என்று தோன்றும் ஒன்று மற்றொருவருக்கு அது அழகில்லாமலும் இருக்கலாம். இன்னர் பியூட்டி தான் முக்கியம். அது அதிக முக்கியத்துவம் கொண்டது. ஏனெனில் உடல் அழகு காலத்தோடு மாறும், ஆனால் மன அழகு நிலைத்து நிற்கும். நம் வாழ்க்கையை சற்று தனித்துவமாக வாழுங்கள். வெற்றி என்பது கடைசியில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அம்சம்தான். வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சி தரும் உறவுகள் மற்றும் அனுபவங்கள் தான் முக்கியம். நாம் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவு புகழ் பெற்றாலும், எவ்வளவு சாதனைகள் அடைந்தாலும் இறுதியில் மரணத்தின் முன் நாம் தோற்கடிக்கப்படுவோம்.